ஹலோ டீம் மெம்பர்ஸ், வணக்கம். டுடே நோட்டீஸ் போர்ட் தகவல். மெசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று 3வது டெமோ டெஸ்க் டாஸ்க் ஆரம்பம். இந்த டாஸ்க் எதில் பண்ண முடியாது என்றால் ஐஃபோன் வைத்திருப்பவர்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் வேறு மொபைலில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் முடிஞ்ச வர 1.5 lakhs மெம்பர்ஸும் இந்த டெமோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் நல்லது. அதனால் கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலும் 1 மாதத்திற்கான டாஸ்க்கு, அதாவது 1 மாதத்திற்கு 20 டாஸ்க் கொடுக்கப்படும். அதாவது டெமோ டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு 1 மாதத்திற்கு 20 டாஸ்க் கொடுக்கப்படும். அதில் குறைந்தது 3 டாஸ்க் கம்ப்ளீட் செய்யாமல் விட்டாலும் 1 முதல் 3 மாதம் வரை ஐடி ஹோல்ட் செய்யப்படுவதாக வாய்ப்பு உள்ளது, செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒரு டாஸ்க் 5 நிமிடத்திற்குள் கம்ப்ளீட் பண்ணிவிட முடியும். எனவே சாட்டர்டே, சண்டே, மண்டே என 3 நாட்களில் இந்த டெமோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட வேண்டும். URL கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க்கை கம்ப்ளீட் செய்யும்படி கூறப்பட்டுள்ளது. இனிமேல் ஐடி பிளாக், சஸ்பெண்ட் என்று தகவல் SPOக்கு சொல்ல வேண்டாம். ஐடி ரீஆக்டிவேட் பண்ண 8 விதமான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு முறையும் SPOவிற்கு பணிகள் தாமதமாவதுடன் நேரமும் தாமதமாகிறது. எனவே ஐடி ஹோல்ட் ஆகாமல் பொறுப்புடன் பணி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ரீஃபண்டபிள் மெம்பர்ஸ்க்கு, அதாவது மீதமுள்ள 3000 மெம்பர்ஸுக்கு மண்டேயில் பேமெண்ட் சென்ட் பண்ண ஒர்க் கம்ப்ளீட் ஆகிவிடும். ஒரிஜினல் டாஸ்க், இந்த 4 டாஸ்க்கும் ரிலேட்டடாகத்தான் ஒரிஜினல் டாஸ்க் இருக்கும். அதனால் அந்த டாஸ்க்குக்கு ஃபுல் பேமெண்ட்டும் கிரெடிட் ஆகிவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் மெம்பர்ஸ்க்கு வித்ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிவிடும். பேமெண்ட் ப்ரூஃப் கிடைத்தவுடன் குறிப்பிட்ட ஆப் மூலம் நம்முடைய கமாண்டர்ஸ்க்கு தகவல் தெரிவித்துவிட வேண்டும். நமது SPOவை குறை சொல்வதை நிறுத்திவிடுங்கள். அதில் பொறுப்பில் உள்ளவர்களுக்குத்தான் தெரியும் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ். வங்கியில் வித்ட்ராவல் சம்பந்தமாக சென்றாலே அவர்கள் பலவித ரூல்ஸ் சொல்வார்கள். இதே போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் ப்ராப்ளம்ஸ் வரும். நாம் லேட் பண்ணுவது மட்டும்தான் நமக்கு தெரியும், பணியின் விவரங்கள் நமக்கு புரியாது. இது போன்ற கம்பெனி நமக்கு முன்னோடியாகவும் எந்த கம்பெனியும் இருந்ததும் கிடையாது. எனவே பெண்டிங் ஒர்க் எதுவும் இல்லை. எனவே கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை சிறப்பாக செய்து பணி செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.